வணக்கம், நான் டாக்டர் சக்தீஷ், இஎன்டி அண்ட் ஸ்லீப் ஆப்னியா ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளில் பாதிக்கக்கூடிய மிக ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய டான்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான். இந்த டான்சில் அப்படின்னா என்ன? இது ஒரு கட்டியா, தொண்டையில் சதை வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்களே, இது வேற எதுவும் பயப்படக்கூடிய விஷயமா? ஏன்னா குழந்தைகள் அப்படின்னும் போது நம்ம அனைத்து பெற்றோர்களுக்குமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்களே, இது ஒரு குழந்தைக்கு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு நேச்சுரலான கன்சர்ன்ஸ் இருக்கும், நியாயமான கன்சர்ன்ஸ் தான். ஸோ இதை பற்றியான நம்ம ஒரு விளக்கங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த டான்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சதையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ், ஒரு நம்மளுடைய தொண்டை மற்றும் சுவாச பகுதியுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சதை தான் இந்த டான்சல்ஸ். இது மூக்குடைய பின்பகுதியில் இருக்கும், தொண்டையோட 2 பகுதியிலும் இருக்கும், ஒரு சிலருக்கு நாக்குடைய பின்பகுதியில் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றாற்போல இந்த மூக்குக்கு பின்னாடி உள்ள டான்சிலை டாக்டர்ஸ் நேசோஃபரிஞ்சியல் டான்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் அடினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தொண்டையில் 2 பக்கம் இருக்கக்கூடிய டான்சிலை ஆக்சுவல் டெக்னிக்கல் டேர்ம் ஃபெரிஞ்சியல் டான்சில்னு சொல்லுவாங்க. பட் இதை தான் நம்ம காமனாக தொண்டை சதை அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த தொண்டையில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய சதையை தான் நம்ம டான்சில்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே போல் நாக்குடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய டான்சில்ஸ்க்கு லிங்குவல் டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கும். இது டான்சில்ன்றது அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த குரூப் ஆஃப் டிஷ்யூஸ்க்கு 2 வயசுக்கு மேலே எந்த விதமான செயல்பாடு கிடையாதுன்றது அறிவியல் ரீதியாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லாத டிஷ்யூ 2 வயசுக்கு மேலே. இது முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம பின்னாடி பார்ப்போம், எல்லாரும் காமனாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த டான்சில் சர்ஜரின்னு சொல்லும் பொழுது, டான்சில் சர்ஜரி பண்ணிட்டா இம்யூனிட்டி குறைஞ்சிருமா, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருமான்றது எல்லாரும் காமனாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டான்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய சதைகள் எல்லாருக்குமே பிரச்சனை தர்றது கிடையாது. அந்த 2 வயசை தாண்டி போகும்பொழுது 80% குழந்தைங்களுக்கு அது உடம்புல எந்த ஒரு சதையும் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நடக்கக்கூடிய விஷயம் சுருங்கிடும். அதனால் பயன்பாடும் இருக்காது, அதே சமயத்தில் எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாது. அதே தான் இந்த டான்சில் 80-90% குழந்தைங்களுக்கு நடக்கும். ஆனால் ஒரு 10-20% குழந்தைங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல், அதாவது இவங்க இதை செஞ்சாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு தான் வருதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. சாக்லேட் அதிகம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வருதான்றதுக்காக கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அதே போல் மரபு ரீதியான ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. எந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வரும் வராதுன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதோ அல்ல தவிர்க்கவோ முடியாது. ஒரு புள்ளியியல் ரீதியாக ஒரு 10-20% குழந்தைங்களுக்கு இந்த சதைகளில் ஒரு நிரந்தரமான இன்ஃபெக்ஷன், கிரானிக் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த சதைகளில் பாக்டீரியா பர்மனெண்ட்டாக ரிசைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதனால் 2 விதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஒன்று, இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் மக்கள் ஒருவேளை குழந்தை தண்ணி மாற்றி குடிக்கிறதுனால ஏற்படுது, உடம்புக்கு கோல்டு உடம்பு குழந்தைக்கு, இது போலலாம் நம்பிக்கைகள் உண்டு. ஆனால் இது எதுவுமே காரணம் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு உடம்புல அங்கே அந்த டான்சில் சதையில் எப்பொழுதுமே பாக்டீரியா அது மல்டிப்ளை ஆகி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஃப்ரீக்வெண்ட்டான இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு வரும். இந்த ஃப்ரீக்வெண்ட்டான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால 2 விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று, இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த சதைகளுக்கு அருகாமையில் உள்ள அமைப்புகளை பாதிக்கலாம். இதுக்கு அருகாமையில் உள்ள முக்கியமான அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா 2. ஒன்று, காது. ஸோ காதுக்கு இங்கேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் போகும்பொழுது நாளடைவில் காதில் முதல்ல ஆரம்பத்தில் டெம்பரவரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், பின்னாடி காதில் பர்மனண்ட்டான இன்ஃபெக்ஷன்ஸ், காதில் சீழ்வடிதல், கேட்கும் திறன் குறையிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். 2வது விஷயம், சைனஸஸ்க்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அப்போ அந்த சைனஸ் சம்பந்தமான கிரானிக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இதனால் உண்டு. இதனால் வரக்கூடிய 2வது மிக முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கிரானிக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது இந்த சுருங்க வேண்டிய சதை இதோடைய சைஸில் பெருசாக ஆரம்பிச்சிடும். இந்த சதைகள் அனைத்துமே மூச்சு போகக்கூடிய பாதையில் இருக்கிறதுனால இந்த சதை பெருசாகும் பொழுது மூச்சு விடுறது, குறிப்பாக மூக்கு வழியாக சுவாசிக்கிறது பிரச்சனை ஏற்படும். ஏன்னா அந்த சதை பெருசாகும் போது அந்த மூச்சு போகக்கூடிய பாதையை இதை அடைச்சிக்கிறதுனால குழந்தைகளுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ப்ராப்ளம் உள்ள குழந்தைகள் பொதுவாக இரவில் தூங்கும் பொழுது மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாமல் வாயை திறந்துக்கிட்டு தூங்குவாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு குரட்டையே இருக்கலாம்.
ஸோ இந்த வாய் வழியா ஒரு குழந்தை தொடர்ந்து மூச்சு விடுது, ஒரு நாள் 2 நாள் சளி பிடிக்கும் போது வாய் வழியா மூச்சு விடுறத நம்ம பிரச்சனையா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு குழந்தை எப்பொழுதுமே வாய் வழியா சுவாசிக்கிறாங்கன்னா நிச்சயமா அது அலட்சியமா எடுத்துக்கக்கூடிய ஒரு அறிகுறி கிடையாது. ஏன்னா இந்த குழந்தைக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இந்த குழந்தை வாய் வழியா மூச்சு விடுறதுனால என்ன பிரச்சனை வரலாம்? 2 விதமான பிரச்சனைகள் வரலாம். முதல் விஷயம், அந்த குழந்தைக்கு என்னதான் வாய் வழியா சுவாசிச்சாலும் மூக்கு வழியா சுவாசிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் மாதிரி பிரெயினுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு நைட்ல ஸ்லீப் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். நைட்ல அந்த ஆக்சிஜன் சப்ளை அடிக்குவேட்டா கிடைக்காததுனால ஸ்லீப் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஒரு வளர்ற குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நியூட்ரிஷன் எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு நல்ல ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது கண்டிப்பா ஒரு லாங் டேர்ம்ல பிரெயின் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். 2வது விஷயம், ஒரு குழந்தை வாய் வழியாவே மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய மண்டை ஓடு வளரக்கூடிய ஒரு பகுதின்றதுனால நேச்சர் அடாப்ட் பண்ண பார்க்கும். வாய் வழியா தான் குழந்தை மூச்சு விடுதுன்னும் போது அந்த வாய் வழியா சுவாசிக்கிறத ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியது, அந்த வாய் வழியா அதிகமா சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முகம் வளர ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த நீல வாக்குல அதிகமாகும், மற்ற பகுதிகளில் குறைவா வளர ஆரம்பிக்கும் பொழுது இதுக்கு பேர் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அடினாய்ட் ஃபேஷியஸ்னே உண்டு. இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிற குழந்தைகளுக்கு இதனால அந்த குழந்தைகளுடைய பல் அமைப்பு பாதிக்கப்பட்டு இருக்கும். டென்டல் அலைன்மெண்ட் இஷ்யூஸ், பல் எடுத்துக்கிட்டு குறுகலாயிடுறதுனால பல் எடுத்துக்கிட்டு வரும். டென்டல் அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். இது பெரும்பாலும் இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பல்லு பிரச்சனைக்காக பெற்றோர்கள் பல் மருத்துவர்கள் கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. பல் மருத்துவர்கள் இதை கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இந்த பல் மருத்துவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாய் வழியா மூச்சு விடக்கூடிய பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்கள் டென்டிஸ்ட் என்னதான் பிரேசஸ் போட்டாலும் திரும்ப திரும்ப இயற்கை அதை பிரேக் பண்ணிட்டு அதோடைய நேச்சுரல் அமைப்புக்கு தான் போக பார்க்கும். அதனால ஜென்ரலா இது டென்டிஸ்ட் கிட்ட போவாங்க. டென்டிஸ்ட் பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு வாய் வழியா சுவாசிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு, அதற்கான காரணத்தை பார்த்துட்டு அதை சரி செய்த பிறகுதான் யூஸ்வலா டென்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டான்சில் அடினாய்ட்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். சரி, இதற்கு தீர்வு என்ன? எல்லாருக்கும் ஆப்ரேஷன் வேணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது. இந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சரியான இவாலுவேஷன், அந்த பிரச்சனையுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்ப்போம். பொதுவாக இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கா குறைவா இருக்குன்றதுன்றது பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலயமா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டான்சில்ன்றது தொண்டையில் இருக்கும், நாக்குடைய பின்பகுதியில் இருக்கும், மூக்குடைய பின்பகுதியில் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இந்த மூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதை அடினாய்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதோடைய சைஸ் அது எந்த அளவுக்கு மூச்சு பாதையில அடைப்பு ஏற்படுத்துதுன்றது தான் மிக முக்கியமான அளவுகோல். அது எந்த அளவுக்கு அந்த மூச்சு பாதையை அடைப்பு ஏற்படுத்துதுன்றது நம்ம குழந்தைகளுக்கு பார்க்கக்கூடிய எண்டோஸ்கோபி மூலியமாகவோ அல்லது ஒரு சிடி ஸ்கேன் செய்தோ அந்த மூக்குக்கு பின்னாடி உள்ள மூச்சு பாதையில 50% மேல அந்த மூச்சு பாதை இந்த அடினாய்ட்ஸ்னால அடைக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். 2வது விஷயம், போதுமான அளவுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகும் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த சதைகளில் கிரானிக்காக இருக்குது அப்படின்றத நம்ம எண்டோஸ்கோபி மூலயமா உறுதிப்படுத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். இது தவிர மீதமுள்ள குழந்தைகள், இந்த அளவுக்கு அடைப்பு இல்லாத குழந்தைகளுக்கோ அல்லது அந்த மருந்துகள் கொடுக்கும்போது இன்ஃபெக்ஷன் குறைந்து விடக்கூடிய குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படாது. இந்த டான்சிலுக்கான அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இது பல 100 வருஷங்களா செஞ்சுக்கிட்டு வர ஒரு ஆப்ரேஷன் தான். இது ஒன்றும் புதிய ஒரு அறுவை சிகிச்சை கிடையாது. இன்றைக்கு இந்த டான்சில் சர்ஜரி செய்யக்கூடிய டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல லேசர் அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போ இன்னைக்கு லேசரை விட அட்வான்ஸ்டாக பிளாஸ்மா எனர்ஜின்னு சொல்லுவாங்க, கோப்லேஷன் சொல்லி ஒரு டெக்னாலஜி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிநவீனமான இந்த டான்சில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால மருத்துவர்கள்னால சின்ன குழந்தைகளாக இருந்தாலுமே இதை மிக பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் இந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியும். சின்ன குழந்தையா இருக்கே அறுவை சிகிச்சை பண்ண சொல்கிறாங்களேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. சரியான குழந்தைகளை தேர்வு செய்து மருத்துவர்கள் அறிவுரையின்படி இதற்கு சரியான ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளும்போது இதில் இருந்து நம்ம விடுபட்டு குழந்தை நன்றாக தூங்க முடியும். இதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து விடுபட முடியும். நன்றி, வணக்கம்.